சவுண்ட் சத்தம். சில சத்தம் அமைதி தரும். சிலது எரிச்சலை தரும். சந்தோஷம் தரும். சவுண்ட் இல்லைன்னா டான்ஸ் இல்லைங்க. சத்தம்னு சொல்லும்போது அதில் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் நிறைய இருக்கும். அமைதியான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, திருவிழா கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒளிதான். Sound gives us all the emotions. இந்திரஜித் ராவன். உலகத்தில் எது பெஸ்ட் மியூசிக்னு தேடுறது தான் என் வேலை. நீங்கள் ஒரு நாள் காலையில் எழுந்து வாக்மேன் எடுத்து பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே கேட்கலன்னா எப்படி இருக்கும்? எஸ், அன்னைக்கு அவனுக்கு எதுவுமே கேட்கல. இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு நினைக்கும் போது தான் ஃபேஸ்புக். இனி செல்ஃபோனில் யார்கிட்டையுமே பேச முடியாது அப்படின்னு அவன் நினைக்கும் போது இவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு யாரும் கமெண்ட்ஸ் பண்ணதில்லை, யாருமே லைக்ஸும் பண்ணதில்லை. இனி மியூசிக்கே கேட்க முடியாது, எது பெஸ்ட் மியூசிக்னு கண்டுபிடிக்க முடியாது, வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் உணர முடியும்னு நினச்சி வருத்தப்பட்டான். அப்போ தான் திரு பழனிசாமி அவனுக்கு ஞாபகம் வந்தது. முன்னாள் கவுன்சிலர். இவருக்கும் காது கேட்காது. காலையில் எழுந்து செடிக்கு தண்ணி ஊற்றுவார். அதை டேப் வேறு வச்சு அளந்து பார்ப்பார். கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனை வச்சு தான் இவரை கூப்பிடவே முடியும். இந்திரா கேண்டீனில். இனிமேல் சவுண்டை கேட்கவே முடியாதுன்னு நினச்சான். இவருக்கு மட்டும் டிவியில் பழைய பாட்டெல்லாம் கேட்குதுன்னு இவர் செடிகளோடலாம் பேசுகிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தான். இவரே செடிகளோட பேசும்போது நமக்கு ஏன் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்காதுன்னு நினச்சான். அதை ஃபோக்கஸ் வேறு பண்ணான். அது சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு
ஹெட்ஃபோன் இல்லாமையே அன்னைக்கு அந்த பாட்டை கேட்டான். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சுது. கவுன்சிலருக்கு பழைய பாட்டெல்லாம் கேட்கல, அது அவருடைய கற்பனை. இந்த பாட்டு இவனுடைய கற்பனை. ஆனால் இந்த விஷயம் அவனுக்கு பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த பாட்டு தான் கேட்டான். இந்திராவோட வாழ்க்கை அன்னைக்கு பழைய சார்லி சாப்ளின் படம் மாதிரி ஆயிடுச்சு. சவுண்ட் இல்லாமல் 18 ஃப்ரேம் பர் செகண்டில் ஓடிட்டு இருந்தது. காது கேட்காதுங்கிற ஒரு விஷயத்தில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, ஆனால் அதிலே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. மக்களோட கெஸ்டர்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். மற்றவங்க சொல்கிறது எப்படி புரிய போகுதுன்னு நினச்சான். அப்போது அவனை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்னைக்கு இவன் ஒருத்தன் சொன்னது தான் இவனுக்கு புரிஞ்சுது. அப்போ தான் இந்திராவுக்கு 3 விஷயங்கள் புரிஞ்சுது. 1, பசிக்கு மொழி கிடையாது. 2வது, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ஸ்டேட்டஸாக போடும்போது லைக்ஸும் நிறையா வரும். 3வது, உலகத்திலே பெஸ்ட்டு மியூசிக் சைலன்ஸ்.